இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் இந்த படத்துல உள்ள சில மிஸ்டீரியஸான பிளாட் ஹோல்ஸ் ரிவீல் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது என்ன ஏதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். மார்ச் 18, 2021 அன்னைக்கு HBO Maxல ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. இதை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க எதுவும் பெருசா பண்ணலனாலும் கூட ஃபேன்ஸ் மத்தியில இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே இருந்துச்சு. ஆனா வார்னர் புரூஸ் ஸ்னைடரோட படத்துல அவங்க நினைக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை ஸ்னைடரோட படத்துல ஆட் பண்ண சொன்னதுனாலேயே ஸ்னைடரோட பிளானை மீறியும் படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாமையும் சந்தேகங்களாகவும் உருவாக்க ஆரம்பிச்சது. ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட தொடர்ச்சியா கண்டிப்பா இன்னொரு படம் வரப்போறதுன்றதே தெளிவா தெரிய வந்துச்சு. ஆனா டிசி அவங்களோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மட்டும் இல்லாம அனிமேஷன் காமிக்ஸுமே மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பழைய காமிக்ஸை கண்டினியூ பண்ணாம மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு புது புது காமிக்ஸையுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எனிவேஸ் ஜேம்ஸ் கன்னல் டிசிக்கு ஒரு 6 இயர்ஸ்க்கான பிளானை போட்டு இப்பதான் டிசி கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுந்து வந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் காத்திருப்போம். ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் படத்துல ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸும் மிஸ்டீரியஸான கொஸ்டின்ஸும் இருக்க தான் செய்யுது. அதுல சில முக்கியமானது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது படம் முழுக்கவும் லூயிஸ் லேன் சூப்பர்மேனோட குழந்தைய தன்னோட வயித்துல சுமந்துட்டு இருக்கதா படத்துல அங்கங்க சொல்லியிருப்பாங்க. இது உண்மையா என்னன்னு எல்லாரும் ஒரு சந்தேகத்தோட இருக்கும்போது சூப்பர்மேனோட குழந்தைய லூயிஸ் லேன் சுமந்துட்டு இருக்கதா ஸ்னைடரே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இது ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா த பாய் சீரிஸ்ல ஹோம்லேண்டரோட பையனை பார்த்திருப்பீங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு கூட சூப்பர்மேனோட பையனை காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. டிசி யூனிவர்ஸ்ல கடவுளா பார்க்கப்படுற சூப்பர்மேனோட பையன் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் மாதிரியா இருக்க முடியும். ஸ்னைடர் இதை வச்சு என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் படத்தோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து பூமியை நோக்கி வர மாதிரி தான் காட்டி முடிச்சிருப்பாங்க. அதாவது அப்போகலிப்ஸ்ல இருந்த மொத்த ஆர்மியும் பூமி மேல படையெடுக்கிறதுக்காக தான் தயாராகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படின்னா ஸ்டெஃபன் வுல்ஃப் அவரோட பாரா டீமன்ஸ் எதிர்த்து நடக்கிற நம்ம சூப்பர் ஹீரோஸோட போர்ல கடைசியா டார்க் சைடு இந்த போர்ல ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால கூட நைட் மேரோட ஒரு புது டைம் லைனும் உருவாக்கி இருக்கலாம். இருந்தாலும் ஸ்னைடர் கட்டோட மல்டிவர்ஸ் பிளானுக்காக ஏகப்பட்ட பாராட்டுகள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து எல்லா சைடுல இருந்தும் அவருக்கு கிடைச்சதுனால கூட ஸ்னைடர் மல்டிவர்ஸை வச்சு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கு அடுத்தபடியா ஒன்ட்ரு மேன் 1984 ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்காததுனால டிசி ஒன்ட்ரு மேன் கேரக்டரை கைவிட போறதா தான் முடிவெடுத்தாங்க. அப்போ ஸ்னைடர் அவர் பிளான் பண்ணி வச்சிருந்த ஜஸ்டிஸ் லீக் டீம்ல ஒன்ட்ரு மேனை உள்ள கூட்டிட்டு வந்து பேட்மேன் சூப்பர்மேன் இவங்கள மாதிரியான சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு நடுவுல ஒன்ட்ரு மேன் ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ தான்றதை நமக்கு உணரவும் வச்சாரு. ஒன்ட்ரு மேன் துக்கத்தோடவும் வருத்தத்தோடவும் தூரமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்ட்ரு மேன் தெமிசேராவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த உலகத்தோட எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்படுற சூப்பர் ஹீரோஸ்ல ஒன்ட்ரு மேன் ஒரு ஆள் தான். ஒன்ட்ரு மேன் கடைசியா அவளோட தாயோட இணைஞ்சிட்டாருன்றது நமக்கு தெரியும். டயானா அவளோட வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தெமிசேராவை அழிக்கிறதுக்காக டாக்டர் பாய்சனை பயன்படுத்த போறதா ஸ்னைடர் ஒரு பக்கம் இந்த பிளான்ல இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே படத்துல நைட் மேரை கொண்டு வந்ததுனால இது ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு நிகழ்வுக்கான அறிகுறி மாதிரி தான் தெரியுது. அது என்னன்னா ஒன்ட்ரு மேனை டார்க் சைடு கொன்றுவாருன்ற ஒரு நிகழ்வுக்கான அறிகுறி மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம படத்துல இவங்க ஏகப்பட்ட விஷயங்களை மாத்தி மாத்தி அமைச்சதுனால ஒன்ட்ரு மேனோட இடம் ஒரு தெளிவு இல்லாம குழப்பமா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மார்டின் மேன்ஹண்டரோட ஒரு மெசேஜ். இந்த சந்திப்புல ஜான் ஸ்டீவர்ட் கிரீன்லாண்டரை கொண்டு வரது தான் ஸ்னைடரோட பிளானாவே இருந்துச்சு. இதுக்கிடையில கைவிடப்பட்ட கிரீன்லாண்டர் சீரிஸோட பிளான்ஸ் இருந்ததுனால வார்னர் புரூஸ் காஸ்மிக் கார்ப்ஸ் மேனை பயன்படுத்த வேணாம்னு ஸ்னைடர் கிட்ட சொன்னதுனால ஸ்னைடரும் இதை பயன்படுத்தாம அவர் பிளான்ல இருந்து இதை ஒதுக்கவும் செஞ்சாரு. இருந்தாலும் மார்டின் மேன்ஹண்டர் அவ்வளவுக்கு மோசமானவர் மாதிரிலாம் தெரியல. அவர் ஜஸ்டிஸ் லீக்கு உதவ வர்ற மாதிரி தான் தெளிவா தெரியுது. மார்டின் மேன்ஹண்டர் ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் லீக்கு உதவ முடியும். டார்க் சைடு எதிர்த்து நடக்கிற போர்ல நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கு மார்டின் மேன்ஹண்டரோட உதவி நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கு ஒரு முக்கிய பங்கா இருந்திருக்கும். பேட்மேனுக்கும் மார்டின் மேன்ஹண்டருக்கும் ஏற்பட்ட கான்வர்சேஷன் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதை ரொம்ப சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸ்னைடரோட பிளான்ல இருந்த இதுக்கான உண்மையான காரணம் என்னன்றது தெரியல. ஒருவேளை மார்டின் மேன்ஹண்டர் பேட்மேனை மீட் பண்ணதுக்கான காரணம் டார்க் சைடு எதிர்த்து நடக்கிற போர்ல பூமியில இருக்க சாதாரண மனிதர்களையும் கிரீன்லாண்டர்ஸை மாத்தி அவங்களுக்கு உதவி அவங்களோட போர்ல கலந்துக்க வைக்கிறதுக்கான ஒரு பிளானா கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்னைடர் கட்ட தொடர்ச்சியா கண்டினியூ ஆயிருந்தா இதுக்கான ஒரு விளக்கமும் நமக்கு கிடைச்சிருக்கும். பட் எனிவே ஸ்னைடரோட தரமான மாஸ்டர் பீஸ் படங்கள்ல இந்த படத்துக்கும் கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் படத்துல உள்ள ஒரு சில பிளாட் ஹோல்ஸையும் தாண்டி இந்த படத்துல இன்னும் எக்கச்சக்கமானது ஒளிஞ்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.